அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சர்வேஷ். வெல்கம் டு அவர் சேனல் ஐடியல் இண்டியன்ஸ். இன்னைக்கு நம்ம விங்ஸ் ஆஃப் ஃபயர் சீரீஸ்ல பார்க்க போற டாபிக் ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸ். Sitting somewhere in the Himalayas, the silence that surround you is of the Himalayas and not of you. You have to find your own Himalayas. நம்ம இந்தியன் கல்ச்சருக்கும் ஹிமாலயாஸ்க்கும் ஒரு பயங்கரமான ஒரு இன்டர்லிங்கிங் இருக்கு. இந்தியா அப்படின்னாலே எல்லாருக்கும் மைண்ட்ல வர்றது ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் தான். வேர்ல்டுல ஹையஸ்ட் பீக் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கிறது நம்ம ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ்ல தான். இப்போ நம்ம அந்த ஹிமாலயாஸோட ஃபார்மேஷன் பற்றி பார்க்கலாம். நம்மளோட பூமி 3 விதமான லேயர்ஸாக பிரிஞ்சிருக்கு. இன்னர் மோஸ்ட் லேயர் பேர் கோர், மிடில் மோஸ்ட் லேயர் பேர் மேண்டில், அண்ட் அப்பர் மோஸ்ட் லேயர் வந்து கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹிமாலயாஸோட ஃபார்மேஷன் கிரஸ்ட் அண்ட் மேண்டில் சம்மந்தப்பட்டது தான். இந்த மேண்டில் இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸோட கன்வர்ஜன்ஸ்னால தான் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆச்சு. 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட பூமியில் இருக்கிற எல்லா காண்டினென்ட்டுமே ஒரே ஒரு பெரிய லேண்ட் சர்ஃபேஸாக இருந்தது. அந்த லேண்ட் சர்ஃபேஸ் பேர் பேஞ்சியா. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கன்வெக்ஷன் கரண்ட்ஸ்னால இந்த பேஞ்சியாவில் இருக்கிற காண்டினென்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சது. அப்படி பிரிஞ்சு நார்தர்ன் சைட் போனது பேர் தான் லொரேஷியன் லேண்ட் அண்ட் சதர்ன் சைடு வந்தது பேர் தான் கோண்ட்வானா லேண்ட். இந்த சதர்ன் ஹெமிஸ்பியருக்குள்ளே இருக்கிற கோண்ட்வானா லேண்டில் தான் இப்போ இருக்கிற இந்தியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மாதிரி காண்டினென்ட்ஸில் இருந்தது. மறுபடியும் வருஷம் ஆக ஆக இந்த இந்தியன் பிளேட்டும் ஆஸ்திரேலியன் பிளேட்டும் ஒன்றா இருந்தது. அது பிரிஞ்சு இந்தியன் பிளேட் மட்டும் தனியாக யுரேஷியன் பிளேட்டுக்கு நார்த் சைட் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சது. இந்த இந்தியன் பிளேட்டையும் ஒரு யுரேஷியன் பிளேட்டையும் பிரிக்கிறது தான் டெத்திஸ் சி. இன்னைக்கு ஏஷியன் காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய இந்தியா ஒரு 80 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி 6400 கிலோமீட்டர் சவுத்தில் இருந்தது. அண்ட் இந்த இந்தியன் பிளேட் தான் 80 மில்லியன் இயர்ஸா மூவ் ஆகி நம்மளோட யுரேஷியன் பிளேட்ல கொலைட் ஆச்சு. இந்த இந்தியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் ஒன்னா கிளாஷ் ஆகிறதுக்கு பேர் தான் கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸ் தியரம். இதுபடி என்ன சொல்லுதுன்னா, ஹை டென்சிட்டி இருக்கிற காண்டினென்ட்டும் லோ டென்சிட்டி இருக்கிற காண்டினென்ட்டும் கொலைட் ஆச்சுன்னா ஹை டென்சிட்டி சப்மர்ஜ் ஆகும், லோ டென்சிட்டி மேலே போகும். அதே மாதிரி இது நடுவில் இருக்கிற டெத்திஸ் சி வந்து ஒரு லிமிட் வரைக்கும் சப்மர்ஜ் ஆகும். அந்த லிமிட் வந்து 40 to 50 கிலோமீட்டர்ஸ். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த கிலோமீட்டர் 40 to 50 தாண்டிச்சுன்னா இந்த டெத்திஸ் சீக்கு அடியில் இருக்கக்கூடிய செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டமார்பிக் ராக் மெதுவாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சு ஃபோல்ட் ஆயிரும். அதுக்கு பேர் தான் யங் ஃபோல்டட் மவுண்டன்ஸ். இந்த டெத்திஸ் சீயோட மெட்டமார்பிக் அண்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸில் உருவான மவுண்டன்ஸ் தான் நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ஸ். இப்போ இந்த டெத்திஸ் சீல இருக்கிற செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து ஹிமாலயாஸாக மாறிடுச்சு. அப்போ அங்கே இருக்கிற வாட்டர் பாடி என்னாச்சுன்னா இந்தியன் காண்டினென்ட் மேலேயே ரெண்டாக செப்பரேட் ஆகி இன்னைக்கு இருக்கிற அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்காலாக மாறிடுச்சு. இப்போ நம்ம யோசிக்கலாம், இந்த டெத்திஸ் சீயோட ராக்ஸ்ல இருந்தால் ஹிமாலயாஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. இதுக்கு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஹிமாலயாஸ் மேலே இருக்கிற ஃபாசில் அண்ட் சாயிலையும் நம்மளோட அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்காலில் இருக்கிற ஃபாசில் அண்ட் சாயில் எல்லாமே எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா, 2 ஃபாசில் சாயிலும் சேமாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, ஹிமாலயாஸ் வந்து டெத்திஸ் சீயோட ராக்ஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட ஹிமாலயாஸ்ல ஆரம்பிச்சு நம்மளோட இந்தியன் ஓஷன் வரைக்கும் ஒரே லேண்ட் மாஸாக தான் இருந்திருக்கு. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நான் கொஞ்ச நேரம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் கொலைடாய் ஃபார்ம் ஆனது அந்த ஹிமாலயாஸ். அண்ட் இன்னைக்கும் இந்த இந்தியன் பிளேட் வந்து யுரேஷியன் பிளேட்டை பார்த்து நகர்ந்துட்டு தான் இருக்கு. அண்ட் அந்த ரேட் என்ன சொல்றாங்கன்னா, 15 சென்டிமீட்டர் பர் இயரோட ரேட்ல இந்த இந்தியன் பிளேட் வந்து யுரேஷியன் பிளேட்ல கொலைட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இதனால ஹிமாலயாஸோட ஹைட்டும் 1 சென்டிமீட்டர் பர் இயர்ல க்ரோ ஆகிட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி நமக்கு ஹிமாலயாஸில் 3 மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது, கிரேட்டர், மிடில் அண்ட் லோவர். அண்ட் 1 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 4வது ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சும் இதனால் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது.
So this was a very short video about the formation of Himalayas. I hope you all liked the video. And மேலும் இந்த மாதிரி எஜுகேஷனல் ஓரியன்டான எந்த கண்டென்ட் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் இதே மாதிரி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் வேல சொல்கிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். And subscribe to our channel Ideal Indians and press the bell icon for more interesting contents. Think right, learn right.